என்னடா டிசம்பர் ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, மழைக்கு பிடித்த இடம் தமிழகம் அப்படின்ற மாதிரி கண்டினியூஸா புயல் வருது, மழை வருது. முன்னாடி எல்லாம் சென்னைக்கு மட்டும் தான் பேஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு வந்து மழைப்பொழிவு வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு பெய்ய ஆரம்பிச்ச மழை இன்னும் பேஞ்சிட்டு தான் மக்களே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். தயவு செஞ்சு இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருங்க. உங்களுடைய ஹெல்த்தை நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாருமே படிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டான ஃபுட்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ப்ராப்பரா வந்து அந்த உடம்புக்கு தேவையான ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்திருக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. அதுவும் இல்லாம சில பேர் இருப்பாங்க எப்பயுமே வெளியே போக மாட்டாங்க. இப்போ மழை பெய்யுதுல இந்த டைம்ல வந்து யாரும் படிக்க மாட்டாங்க, நம்ம இந்த டைமாவது வெளியே போய் சுத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த மலையில போய் சுத்தி காய்ச்சல வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சம்பவம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. உங்க ஊர் ஏரி உங்க ஊர்ல தான் இருக்க போகுது. உங்க ஏரியாக்கு அம்மா உங்க ஏரியால தான் இருக்க போகுது. நீங்க எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் இருக்கும், நம்ம போய் வீடியோலாம் எடுத்துக்கலாம், செல்ஃபிலாம் எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு இந்த டைம்ல வந்து நீங்க வெளியே போறதை கம்மி பண்ணிட்டு ஸ்டடீஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. மழை தானே, மழை வருது, ஃபேனை லைட்டா சுத்து அப்படியே டேபிள் மேல படுத்து நம்ம தூங்கிடலாம் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா படிக்கிறவங்க படிச்சுட்டே தான் இருப்பாங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஆல்ரெடி சிலாரிசத்துக்கான ஒன் ஷாட் வீடியோ வந்து போட்டிருப்பேன். தரமா சிலாரிசத்தோட பேசிக்ஸ்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க. ஸ்கீம்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், அதை போய் பாருங்க. தயவுசெய்து இந்த டைம்ல நீங்க வந்து நிறைய வீடியோஸ் வந்து பாக்குறது, உங்களை நல்லா என்கேஜா வச்சுக்கிற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடீஸ்ல கொஞ்சம் ஆர்வம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த டைம்ல உட்காந்து நீங்க உட்காந்து சிஏவை தனியா உட்காந்து பகான் படிச்சீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வீடியோஸை பார்த்துக்கிட்டு நீங்க அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி படிங்க. வேற ஸ்கீம் வீடியோ என்ன போடலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தயவு செஞ்சு பி சேஃப். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு நான் பிளட் ரிலேஷனுக்கான ஒன் ஷாட் வீடியோ வந்து கொண்டு வர போறேன். தரமா பிளட் ரிலேஷனை பேசிக்ஸ்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் நான் டீச் பண்ண போறேன். நாளைக்கு 10:45 எல்லாருமே வந்துருங்க மக்களே. பி சேஃப்.